அதுக்கு முன்னாடி ஒரு வால் பெயிண்டிங் காம்படிஷன் நடந்தது. ஜெயிச்ச எங்களுக்கு வந்து கேஷ் ப்ரைஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு செக்கு கொடுத்தாங்க. இந்த டிவி ஷோலாம் வர மாதிரி பெரிய செக்கு. அந்த செக்கை பார்த்தோன்னே நம்ம பெரிய சாகசம் பண்ணிட்டோம் அப்படின்னு ஒரு தலகணம் எனக்கு வந்துருச்சு. அப்போ எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா, அந்த செக்கை வச்சுன்னு ஃபோட்டோ எடுத்தாங்க. தனித்தனியாக எடுத்தாங்க. எல்லாம் வந்து அவங்க ஸ்டாஃப் கூட எடுத்தாங்க. அந்த செக்கை வந்து என் கையில் கொடுக்கும்போது விசித்திரமாக ஏதோ ஒன்று பண்ணுவோன்னு சொல்லி என் கூட இருந்த ஃப்ரெண்டுக்கிட்ட, நான் இந்த செக்கை தலை மேலே வச்சுட்டு ஓடி வரேன், நீ அதை அப்படியே ஒரு வீடியோ எடு, ஃபன்னாக இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். சரின்னு சொல்லி அவனும் போய் வீடியோ ஆன் பண்ணி எடுக்க ஆரம்பித்தான். நான் என்ன பண்ணேன், அந்த செக்கை எடுத்துட்டு குடு குடு குடுகுன்னு ஓடி வந்து படிக்கட்டில் இறங்கும் போது 2வது படிக்கட்டுலயோ 3வது படிக்கட்டுலயோ தடுக்கி கீழே விழுந்துட்டேன். ஃபன்னாக இருக்கும்னு நான் எடுக்க சொன்ன வீடியோ என்னை தவிர இப்போ எல்லாருக்குமே ஃபன்னாக இருக்கு. அவ்வளோதான். சில நேரங்களில் தலகணத்தில் நம்ம தலைக்கால் புரியாமல் ஆடணும்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி நான் நடக்கும். அப்படி என்ன எனக்கு இப்போ தலகணம் அதிகமாயிடுச்சு அப்படின்னா, ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு, 50 சப்ஸ்கிரைபரை தாண்டிட்டோம். அதெல்லாம் ரொம்ப ஜாலியாக இருந்தது. இந்த வெற்றியை கொண்டாடும் விதமாக இந்த ஒரு குட்டி கதையை சொல்லிட்டு இந்த எபிசோட முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.